தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஆண்டவரே அறிகிற அறிவினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாய் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள முடியும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதன் மூலமாய் தேவனை அறிந்து கொள்ள முடியும் சுவாமி. அதிகாலையிலே நாங்கள் எழுந்து ஜெபிக்கிறதன் மூலமாய் தேவனை அறிந்து கொள்ள முடியும் சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொருவரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே தேவனோடு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறதுலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுலும் ஆண்டவரே அப்பா உண்மை ஒரு சிநேகிதனை போல ஏற்றுக்கொள்ளவும், உண்மை ஒரு சகோதரனை போல ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உண்மை ஒரு தாய் தகப்பனை போல ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காக வாழட்டும் ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல அவங்களுடைய ஊழியத்துல ஆண்டவரே நீங்க கிருபையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவீங்க. ஆமாண்டவரே, அந்த கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ள உறவுல ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில வளரட்டும். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.